ஆண்டவர் கூட 12 பேர் இருந்தான். அந்த 12 பேரில் ஒருத்தனுக்குள்ளே தானே பிசாசு பூந்தான், வெளியே இருந்து எங்கேயும் வரலையே. அவரோடு கூட இருந்து அவர் தெரிந்து கொண்ட 12 பேரில் ஒருத்தனுக்குள்ளே தான் நினைச்சுதான் புகுந்தான். ஆனால் இந்த பிசாசு எங்கே பூர்வான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ அந்த அரணுக்கு திரும்பும் போது இந்த எதிராளி இடத்துல இருந்து ஆண்டவர் என்ன செய்வார்? உன்னை பாதுகாப்பார். எதிராளித்தை பாதுகாப்பார். அது மட்டும் இல்லை, எல்லா அழிவிலிருந்து பாதுகாப்பார். எத்தனை அழிவுகள் வரலாம், அதிலிருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்துவார். எல்லாவற்றுக்கும் மேலாக நரக அக்கினியிலிருந்து உன்னை பாதுகாப்பார். எரி நரகத்திலிருந்து உன்னை பாதுகாப்பார். 2ஆம் மரணமாகிய கந்தகமும் நெருப்பும் எரிகின்ற இடத்திலிருந்து உன்னை பாதுகாப்பார். இந்த அரணுக்கு நேராக நீ திரும்பும் போது அப்படிப்பட்ட அக்கினியிலே நீ வேகாதபடிக்கு அவர் உன்னை பாதுகாப்பார்.